நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 215ஆம் பக்கம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 8ஆம் அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட நாம் இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தை மூலமாக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோமையா. உமது ஆவியானவர் தான் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் உள்ளங்களில் ஆண்டவரை நாங்கள் உமக்கென்று இன்னும் சிறந்த வகையில் ஜீவிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஜெயம் பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. அவர் ஜீவத்திலும் நன்மையும் கிருபையும் அதிகரிக்க ஆண்டவரை இந்த நாளில் நீ கிருபை செய்தரும். இதை அனைத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளில் பிரசங்கம் ரோமர் 7ஆவது அதிகாரம் வசனம் 21 8ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் வரைக்கும் இங்கே வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். இதோடைய தலைப்பு 2 வழிகள். The title of today's message is 2 ways. You heard the scripture being read from Romans 7 verse 21 all the way through to chapter 8 verse 4. Here Paul is talking about our life, our journey, our life journey. இங்கே பவுல் ரோமர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு. அவர்களோட வாழ்க்கையை குறித்து அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் 2 வழிகள் உண்டு என்று. Here is pointing out to the believers in Rome that there are 2 ways that we could live. One is by the law and the other by the Spirit of God. ஒன்று நியாயப்பிரமாணங்களின் மூலமாக வாழ்வதும், இன்னொன்று ஆவியின் வழியினால், ஆண்டவருடைய ஆவியின் வழியினால் வழிநடத்தப்படுவதும் ஒரு வழியாக இருக்கிறது. அதை குறித்து அவர் இந்த வசனங்களில் இன்னும் ஆழமாக விவரிக்கிறார். இந்த 2 வழிகளை குறித்து விவரிக்கிறார். Here he describes further. If you read the book of Romans, you will understand it. But here he describes certain deeper as to why, as to the differences between the 2 ways.
that both ways are very different. இரண்டு வழிகளும் வித்தியாசமான வழிகள், ரெண்டு வழிகளும் வெவ்வேறு முடிவுகள் உள்ள வழிகளாக இருக்கிறது. The two ways are different and they end in different situations. The end is different. And so he's highlighting these two ways. இந்த ரெண்டு வழிகளை அவர் எடுத்து காட்டுகிறார். அவர் he uses the phrase that the law of sin and death and the law of the spirit of life in Christ Jesus. அவர் பாவ மரணம் என்ற நியாயப்பிரமாணத்தையும் குறித்தும் அதே நேரத்தில் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை குறித்தும் அவர் எடுத்து பேசுகிறார். When he says of the law of sin of death, he's generally talking of the whole general common laws. அவர் பாவ மரணம் பிரமாணத்தை எடுத்து பேசையில் பொதுவாக எல்லா பிரமாணத்தை குறித்து எடுத்து பேசுகிறார். அங்கே மோசையோட பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது. he includes he's speaking of even of the Mosaic laws, the laws given by Moses, and also it covers the common law of creation and conscience. பொதுவாக ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது சில பிரமாணங்களை, சில கட்டளைகளை அங்கே வைத்திருக்கார். அதுவும் அதே நேரத்தில் நம் மனசாட்சியில் உள்ள சில எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்ற சில வழிமுறைகள் இருக்கும். அது குறித்து அவர் சொல்கிறார். in our hearts there's a conscience which tells us at times how to live, what is the right thing to do, and this when we say the law of sin and death, it covers all these laws. நாம் பாவம் மரணம் பிரமாணம் என்று சொல்லையில் அதில் இதை அனைத்தும் அடங்கியிருக்கிறது. Because all these have dominion over the man. ஏனென்றால் இந்த அனைத்தும் மனுஷன் மேல் அதிகாரம் செலுத்துகிறது. If the law tells what is right to live and how to live, பிரமாணம் என்ன எடுத்து காட்டுகிறது என்றால் எப்படி வாழணும், சரியாக வாழணும் என்று அது எடுத்து உரைக்கிறது. But those who follow the law are unable to fulfill it and continue to live in sin. ஆனால் இந்த பிரமாணங்களை பின்பற்றவர்கள் அவர்கள் போராடுகிறார்கள் இந்த பிரமாணம் பிரகாரம் வாழ்வதற்கு. அதை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் பாவத்தில் இறங்கி விழுகிறார்கள். The problem is not with the law, because the law is good and is from God. அந்த குறை பிரமாணத்தில் அடங்கியில்லை. அது அந்த அந்த பிரமாணம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, அது நன்மை உள்ளது, அது ஆண்டவர்கிட்ட வந்தது. Rather it is the carnal nature in us that is at fault. ஆனால் எது குறை உள்ளது என்றால் நம்மில் அடங்கியிருக்கிற அந்த மனுஷ சுபாவம், அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. And so the law, what the law does, it reveals the sin that is in us. பிரமாணம் என்ன செய்கிறது என்றால் அது நம்மில் அடங்கியிருக்கிற அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. Let us hear Romans 7 verse 7 being read. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அவர் சொல்றாரு, பாவம் நியாயப்பிரமாணத்தை அறிந்ததுனால்தான் நான் பாவம் என்ன என்று நான் அறிந்து கொண்டேன். அவர் சொல்றது அங்கே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீ இச்சையாய் இருப்பாயாக என்று. அது இச்சை பாவம் என்று அவர் அந்த நியாயப்பிரமாணம் மூலமாக தான் அவர் அறிந்து கொண்டார். Paul here is saying, I would not have known what is sin if not for the law. The law says you shall not covet. I only knew that coveting is wrong, is a sin because of the law.
ஒரு உதாரணம் எப்படி சொல்லணும் என்றால், நம்ம பொதுவாக நம்ம ஒரு சாலையில் சாலை செல்லும்போது அங்கே ஒரு முச்சந்தியில் அந்த விளக்குகள் இருக்கும். அது தாண்டறதுக்கு விளக்குகள் இருக்கும். Usually, just for an example, when we walk along the road, we walk along the streets, there are traffic lights. And the traffic light has a green and a red. அந்த சாலை விளக்கில் அதில் ஒரு சிவப்பும் பச்சை உள்ள நிறமுள்ள விளக்குகள் இருக்கிறது. அது பச்சையாக இருக்கும்போது நாம் தாண்ட முடியும். அது சிவப்பாக இருக்கும்போது நாம் தாண்டக்கூடாது. You have pedestrian crossing lights, and if it is a green man, you can cross. If it is a red man, we do not cross. That's the law. The law says you only cross when it is green. அதுதான் கட்டளையாக இருக்கிறது. பச்சை மனுஷன் இருக்கும்போது தான் அங்கு நாம் தாண்ட முடியும். ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு எந்த வாகனமும் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தாண்டுகிறோம். But sometimes what we do, we look at both sides, we see no vehicles, and we cross. What are we doing? We are breaking the law, and that is sin. And the law is not wrong. The law is not sin. The law is telling to do the right thing. அங்கே அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்றால், சரியானதை செய்ய சொல்கிறது. அதில் பாவம் அடைஞ்சில்லை, அது தப்பு செய்ய சொல்லவில்லை. ஆனால் நமக்குள்ளார அந்த பாவம் சுபாவம் இருக்கிறதுனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிரமாணத்தை மீறி செல்கிறோம். And it is because of the sin in us that we go ahead and go do the thing that the law says we should not do. And Paul says that this dynamic, with a warning that don't do that behavior, call to action, is our sinful nature. அவர் என்ன சொல்கிறார் என்றால், பால் என்ன சொல்கிறார் என்றால், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் நம்மளோட சுபாவம் என்ன செய்யும், அதிகமாக செய்யும். It is our nature that when we are told don't do that, it is when our nature tells us let's do it. And once we have crossed the road once, in that manner, we get braver to do it more and more. ஒரு தடவை அந்த மாதிரி தாண்டின பிற்பாடு நாம் இன்னும் அதிகமாக மீண்டுமாக அதை செய்வதாக இருப்போம். அது எதை எடுத்துக்காட்டு என்றால், நம்முடைய சுபாவத்தை எடுத்துக்காட்டுகிறது. What it shows our nature. It does not show that the law is wrong. The law is good, but it is our nature that is sinful. Our hearts are so wicked that they can find an opportunity to change what is good into evil. நம்மளோட வேதம் சொல்கிற நம்மளோட இருதயங்கள் எவ்வளவு கேடாக இருக்கிறது என்றால், அது நல்லதை ஒரு தீமையாக மாற்றக்கூடிய சுபாவமாக இருக்கிறது. But apart from the law, sin is dead. ஆனால் நியாயப்பிரமாணம் அங்கே இல்லை என்றால் பாவத்துக்கு இடமில்லை. அங்கே அந்த டிராஃபிக் லைட் இல்லை என்றால் நாம் அங்கே அந்த ரோடை தாண்டுவது தப்பே இல்லை. If the traffic light was not there, the pedestrian crossing light was not there, then if we cross the road, then we are not breaking any rules. And so it's a law that reveals that sin uses to break the law. Shows how great the power of the evil of sin is. அது என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், பாவம் எவ்வளவு தீமையானது என்று இது எடுத்து காட்டுகிறது. It can turn something good and holy like the law and twist it to promote evil. அது நன்மையாகவும் பரிசுத்தமாக இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து அது தீமையாக மாற்றுகிறது. Sin wraps around love and changes it into lust. பாவம் என்ன செய்கிறது, அன்பை அந்த அன்பை அது காமமாக அதை மாற்றுகிறது. An honest desire to provide for one's family turns into greed. ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்யணுன்ற நோக்கத்தை அது இச்சையாக மாற்றுகிறது. And so sin does this by deception. அது பவுல் என்ன சொல்கிறார் என்றால், பாவம் இதை வஞ்சனையாக அது செய்கிறது, நம்ம ஏமாற்றுகிறது, ஏமாற்றத்துக்குள் எடுத்து செல்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு, பாவம் என்னை வஞ்சனை செய்து விட்டது. And that is what Paul is saying. Sin has deceived me. It isn't the law that deceives us,
but it is sin that uses the law as an occasion for rebellion. அது நியாயப்பிரமாணம் நம்ம வஞ்சனை செய்யவில்லை, நம்ம ஏமாற்றவில்லை. பாவம்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி நம்மை ஒரு புரட்சிக்குள், நம்மளை ஒரு எதிர்ப்புக்குள் நம்மளை எழுப்புகிறது. That is why Jesus said, "You shall know the truth, and the truth will set you free." அதனால் தான் இயேசு சொன்னார், நீர் உண்மையை அறிவாய், உண்மையை அறிந்து விடுதலை பெறுவாய் என்று. ஏனென்றால் பாவம் அதை பின்தொடரும் போது அது ஜீவனுக்குள் இல்லை, அது மரணத்துக்குள் நம்மை எடுத்து செல்கிறது. Because sin, when you follow it, it does not take you into life, but it takes you into death. So therefore, the law is holy, the commandment is holy and just and good. And that is what it says in Romans 7:12. Let us hear that being read. ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனம் பிரமாணத்தை குறித்து இப்படியாக சொல்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமும் நீதியும் நன்மையும் உள்ளதாய் இருக்கிறது. He says that the law is holy, just and good. But it is sin that uses the law to cause us to go against the law. It is நம்முடைய சுபாவம் தான் அந்த கட்டளையை வைத்து அது மேல் பாவம் செய்ய நம்மை ஏவுகிறது. It is true that we must die to sin and we must die to the law. அதனால் பவுல் சொல்றாரு, அதனால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கும் மறிக்க வேண்டும், பாவத்துக்கும் மறிக்க வேண்டும் என்று. And so Paul says, you have to die to both. You have to die to sin and you have to die to the law. But it should not be taken that the law and the sin are both evil. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பாவமும் நியாயப்பிரமாணமும் ரெண்டும் தீமையானது என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் அந்த தப்பு இல்லை. Because the fault is not in the law, the fault is in us. அந்த குறையானது நம்மில் இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தில் அல்ல. And so therefore, because sin corrupts the work of the law, we have to die to both. பாவம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தீமை செய்வதனால் இரண்டுக்கும் நாம் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. Because if we do not do so, if we continue to live in that life, in that way, then our struggle goes on in our life. நாம் அப்படியாக இந்த இரண்டுக்கும் மறைக்காம அதே ஜீவியத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு போராட்டமாக இருக்கும். அதுதான் பவுல் 7வது அதிகாரம் வசனம் 15 20 வரை சொல்கிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு நன்மை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா அதுக்கு வழியோ இல்லை. He says, I desire to do what is right. My mind tells me the law is good and I want to do what is right. But I do not have the ability to do that. For what I am doing, I do not understand. அவர் சொல்றாரு, நான் செய்யறது நான் அறியாம இருக்கிறேன். I do not know what I am doing, for I am doing that which I do not want to do. And therefore he says, I do not have the ability. Paul wants to do what is right. அவர் சரியாக இருக்கிறத செய்யதான் அவர் விரும்புகிறார். But what is his problem?
His problem is not the knowledge. அவரோட பிரச்சனை என்ன என்றால் அந்த அறிவு இல்லை. அதை அறிந்திருக்கார். நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அந்த என்ன நன்மை என்று கூட அறிந்திருக்கிறார். அவரோட பிரச்சனை என்றால் அது செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இல்லை. But what he lacks is the power to do that right, to perform what is good. He could not find that. அதை எப்படி செய்யணும் என்ற அந்த பலன், அந்த வழி, அந்த அந்த வல்லமை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. He lacks power because the law gives no power. அவருக்கு ஏன் அந்த வல்லமை இல்லை என்றால் அந்த நியாயப்பிரமாணத்தில் வல்லமை கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது, ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அதுக்குள்ள வல்லமையும் அதில் அடங்கியில்லை. Because the law tells us what to do, but it does not tell us how to do it. Neither does it give us the power to do it. And that is the reason God sent his son. அதனால்தான் ஆண்டவர் அவருடைய குமாரனை அனுப்பினார். What the law could not do, God sent his son to do. அந்த நியாயப்பிரமாணம் எதை செய்ய முடியவில்லையோ அதை செய்ய ஆண்டவர் தேவன் அவருடைய குமாரனை அவர் அனுப்பினார். The law could not defeat sin. நியாயப்பிரமாணம் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயம் பெற முடியவில்லை. It could only detect sin. அது பாவத்தை எடுத்து காட்ட முடியும் மட்டுமே, அதால் கூடும். Only Jesus could defeat sin. இயேசு மட்டுமே அந்த பாவத்தை ஜெயம் கொள்ள உள்ளவராக இருக்கிறார். And he did just that through his work on the cross. அதுதான் அவர் சிலுவையில் செய்தார். ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. In Romans 8:4 it says, in order that the righteous requirement of the law might be fulfilled in us who walk not according to the flesh but according to the Spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நாம் அந்த நியாய பிரமாணத்தில் நடக்கும்போது அதனால் நம்ம நீதியாக நடக்க முடியவில்லை. When we were under the law of the sin and death, we could not live righteously. We did not know how to live, and we did not have the power. We could not do it to fulfill it. The law, we could not fulfill the law. நம்ம நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு அவர் சிலுவையில் செய்த தியாகம் மூலமாக அவர் அந்த நீதியை, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினார். But Jesus, doing the work on the cross, sacrificing himself on the cross for us, bearing our condemnation, he fulfilled the requirement of the law. That the righteous requirement of the law might be fulfilled in us. He did it on the cross to fulfill it, so that it will be fulfilled in us. அவர் அந்த சிலுவையில் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். ஏனென்றால் அது நம்மில் நிறைவேறப்படும் என்று. And because we are in Christ, we fulfill the law. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றப்படுகிறோம். It isn't fulfilled by us, but it is fulfilled in us. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது நாம் அல்ல, ஆனால் நமக்குள் கிறிஸ்து அதை நிறைவேற்றுகிறார். The law is fulfilled in us because of our obedience to God. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் வாழ்வதனால் அந்த நியாயப்பிரமாணம் நம்மில் நிறைவேறப்படுகிறது. Because Jesus righteously stands for us. அது அவர் நமக்காக நீதியாக நிற்கும் போது, நம்முடைய சார்பாக அவர் நிற்கும் போது, நம்மளோட பாவங்களை அவர் சுமக்கும் போது அவர் நம்மை சார்பாக நின்று நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதை ஏற்றுக்கொள்கிறோம். The law is fulfilled in us in regard to punishment.
அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவம் செய்த தண்டனையை அவர் சுமந்து கொண்டு அதிலேருந்து நம்மை கூட விடுவிக்கிறார். Because any punishment demanded by the law was poured out upon Jesus. நம்ம ஆண்டவர் வழியை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு வரக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தில் வாழ்ந்த அந்த செய்த பாவங்களுக்கு உள்ள தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். அவர் மேல் அது ஊற்றப்பட்டது. So Jesus was treated as a sinner so that we could be treated as righteous. அவர் பாவத்தை சுமந்து கொண்டார், நாம் நீதிக்குள் நடக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க. அப்படி இருக்கையில் நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் அந்த 2 வழிகளை பவுல் எடுத்து காட்டுகிறார். Paul is here showing 2 ways. The way that we live under the law. If we live under the law, we cannot fulfill the requirements of the law because of our sinful nature. இங்கே பவுல் 2 வழிகளை எடுத்து காட்டுகிறார். நாம் நியாயப்பிரமாணம் பிரகாரம் வாழ்ந்து வந்தோம் என்றால் நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் நம்மளோட பாவம் உள்ள சுபாவம் நாம் பாவத்துக்குள்ளே எடுத்து செல்லும், அது மரணத்தில் முடியும். But if we choose the way of the law of the Spirit in Christ Jesus, then we fulfill the requirement of the law through Christ, through the work of Christ on the cross. ஆனால் நாம் ஆவின் வழியை, இயேசு கிறிஸ்துவின்குள் ஆவின் வழியை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அது இயேசு சிலுவையில் சுமந்த முடித்த அவரோட காரியங்களை மூலமாக நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். So the punishment for not fulfilling the requirement was borne by him. அவர் நம்முடைய பாவங்களை, நம்மளுடைய மீறுதல்களை அவர் சுமந்து கொண்டார். The Apostle Paul shows that through Christ, believers are freed from the law of sin and death and are empowered to live according to the Spirit. பவுல் இங்கே என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், நாம் நியாயப்பிரமாணம் வழியில் நடக்கும்போது பாவத்திலையும் மரணத்திலையும் உள்ள நியாயப்பிரமாணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இயேசுவோ அவர் செய்த சிலுவையில் செய்த காரியங்கள் மூலமாக நம்மளை விடுவித்து நமக்கு ஜீவனுக்குள் கொண்டு வர அவர் நம்மை வழி நடத்தினார். And therefore Paul says in Romans 1:8, there is therefore now no condemnation for those who are in Christ Jesus. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவர் சொல்றார், ஆனபடினால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. And therefore he says, for those who are in Christ Jesus, there is no condemnation because he bore our condemnation. என்றால் அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் சுமந்து கொண்டார். And you know, Paul goes on to add, to encourage us that we should live in this life of walking with the Spirit of God. பவுல் இங்கே நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து நம்ம ஒரு ஜீவியம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவியம், ஆண்டவர் அவரோட ஆவியினால் வழி நடத்தப்படுகிற ஒரு ஜீவியம் நம் தொடர்ந்து செல்ல அவர் நம்மை ஒப்பு கொடுக்க ஊக்கு பண்ணுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் இனிமேல் நம்மேல் அக்கினி தீர்ப்பு கிடையாது. Because there's no more condemnation on us. But also he goes on to say that there is no separation from God for us. அவர் அதே நேரத்தில் எடுத்து காட்டுகிறார், நம்மேல் அக்கினி தீர்ப்பு நம்மேல் கிடையாது. அதே நேரத்தில் ஆண்டவர் இடத்தில் என்று நாம் பிரிக்கப்பட மாட்டோம் என்று அவர் உறுதியாக ரோமர் 8வது அதிகாரத்தில் வசனம் 38லும் 39லும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும்
தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அங்கே எடுத்து Paul just writes to say that nothing can separate us from the love of God. இங்கே பவுல் எடுத்து காட்டுகிறார், நாம் ஆண்டவரை பின்பற்றும் போது, ஆண்டவரோட ஆவினால் வழிநடத்து ஜீவிக்கும் போது எதுவுமே நம்ம ஆண்டவர் இடத்திலிருந்து பிரிக்கக்கூடாது என்று. Because we are not able to live this life on our own, God sent His Son to help us to live this life. நாம் இந்த ஜீவியத்தை நம்முடைய சொந்த பலத்தினாலும் சொந்த மாம்சத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் வாழ முடியாது என்ற நிலைமையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருடைய குமாரத்தை அனுப்பி பாவத்தின் வல்லமையை நம்ம இடத்திலிருந்து அதிலிருந்து விடுவித்தார். He delivered us from the power of sin and to bear our condemnation. நம்முடைய அக்னி தீர்ப்பை அவர் சுமந்து கொண்டார். But that's not all. He also gives us a way to live according to God's plan. ஆண்டவர் இடத்தில் வரவும் ஆண்டவர் சித்தம் பிரகாரம் வாழவும் அவர் வழிகளை செம்மைப்படுத்துகிறார். ஆனால் அது மட்டும் இல்லை. But that is not all. He did not just come to save us so that we can live a good life. But He is preparing us for His return. அவர் நம்மை மீட்டெடுத்து நமக்கு வல்லமை கொடுத்து நம்மை விடுவித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்ற அந்த நோக்கத்தோடு மட்டும் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் வரும் நாளில் நாம் ஆயத்தமாக இருப்போம், ஆண்டவருக்கு ஏற்ற ஜனங்களாக இருப்போம் என்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing us so that when He comes, we will be a people of God, ready to be received and taken with Him. So let us put aside all things of the flesh and continue to walk in the Spirit. அதனால் மாம்சம் உள்ள எல்லா காரியத்தையும் விட்டு நம் ஆவியின் காரியங்களை நாம் நோக்கி வாழ்வோமாக. ஆண்டவரை நேசிப்பதும் ஒருவர் நேசிப்பதும் ஆண்டவரை குறித்து நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் நாம் மும்முரமாக ஈடுபடுவோமாக. That we love God and we love one another and we go on proclaiming the gospel to others. May we follow the life of the Spirit and not the life of the flesh, with the assurance that there is no more condemnation for those who are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அக்கினி நியாயத்தீர்ப்பு இல்லை என்று அந்த உறுதியுடன் நாம் தொடர்ந்து ஜீவிப்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தை மூலமாக பவுலோட கடிதம் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை உண்மையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லிருக்கோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ரிவீலிங் through Paul's letter the life that we should be living, that there are two ways to live according to the flesh or to live according to the Spirit, and you have revealed that living according to the flesh leads to death and living according to the Spirit leads to life. May we continue in this journey with your help through your Spirit, looking forward to the day when you return. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த ஆவின் வழி நடத்தினால் ஜீவிக்கவும், ஆண்டவரே சரியான முடிவுகளை எடுக்கவும், உம்மை சார்ந்து இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வோம். அந்த இயேசு வருகிற நாளை நோக்கி எதிர்பார்த்து ஆண்டவரே ஆவினால் வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் கூட இருக்கிறீர். உமது அன்பினால் நீர் வழி நடத்துவீர், உமது ஆவினால் நீர் வழி நடத்துவீர் என்ற அந்த உறுதி அவர்கள் உள்ளத்தில் இருக்க நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் கூட வருகிற தேவன், வழி நடத்துகிற தேவன் என்று அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக இருக்க, நான் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் செய்யக்கூடும் என்ற அந்த உறுதி அவர்கள் உள்ளத்தில் எழும்ப அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. I pray all this in Jesus' name. Amen. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம்.
பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.